சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்னா ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். இடி நடத்த சோதனை குறித்தும் திமுக அதில் சிக்காது, டெக்னிக்கலாக தப்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். அந்த விஷயம்தான் இப்போ நடந்திருக்கு. இது அப்படிதான் பார்க்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இடி வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை. அது என்ன இடைக்கால தடை? 27,000 கோடி செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்தங்கிற பேரில் இவர் பொறுப்பா அடுத்தால நியமிக்கிறாப்ல. அந்த அதிகாரிகள் அப்பதான் எல்லாரும் உள்ள வராங்க. உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர்கள், எல்லாம் சின்ன சின்ன வயசு நண்பர்கள். எப்படி, அதாவது இவங்களுக்கு என்ன பண்ணணுமே தெரியல. அதாவது விலை உயர்ந்த மது பாட்டில், ஆடம்பர வாட்சி, இந்த பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்துறதுக்கு சினிமாவில் என்னென்ன தில்லாலங்கடி வேலைலாம் பார்த்தது அம்பலமாச்சு. ஈடி கிட்டத்தட்ட கரெக்டாக செக் வச்சுட்டு வந்தது. இப்போ ஏன் திடீர்னு இடைக்கால தடை? ஸ்டாலின் டெல்லி பயணம், ஒரு பக்கம் கனிமொழி, அவங்க எதுக்கு அந்த லிஸ்ட்ல போனாங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசினவர் திரு கனிமொழி அவர்கள், திமுக போன்ற கூட்டணி கட்சியில் எல்லாருமே. ஆனா அந்த குரூப்ல போய் இவங்க பேர் இருக்கு. நிதியமைச்சரை சந்திக்கிறாங்க, அது எதுக்குன்னு தெரியல. ஏன்னா இங்க இருந்து ஆள் கிளம்பி போறாங்களே, யாரையா பாக்குறாங்களே, ஏதாவது ஒன்று நடக்குன்னு அர்த்தம். கிட்டத்தட்ட இவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, டீலிங் கிட்டத்தட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கிறத இப்ப தெரிய வருது. இது இந்த கோணத்துல தான் பார்க்கணும். இது இப்படிதான் பார்க்கணும். ஒரு பெரிய விமர்சனம் என்ன உண்டுன்னா, நீதித்துறைகள் ஃபுல்லாம் பாஜக சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க. இது திமுக வச்ச குற்றச்சாட்டு. நான் சொல்லல. திமுக வச்ச குற்றச்சாட்டு என்னன்னா, நீதிமன்றங்களில் பாஜக தான் இருக்குது. இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பாஜக அவங்க ஆளுகள்லாம் போட்டாங்க அப்படின்னு. இப்ப எப்படி இப்படிலாம் உங்களால வாங்க முடியுது? ஈடிக்கு ஃபுல் பவர் கொடுத்துருக்காங்க. அரசு அலுவலகத்துல போய் நீங்க எப்படி சோதனை பண்ணலாம்? கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இப்படி நீதிபதி அவர்கள் கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வியா இருக்கு. அரசு அலுவலகத்துல தான் இவங்க அங்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அங்க போய் எல்லா வேலையும் பாக்குறாங்க. எல்லாத்தையும் பல சோதனை நடந்திருக்கு. அப்பெல்லாம் ஏன் இதுக்கு பதில் கொடுக்கல? பல இடங்கள் நடந்திருக்கு. சட்டசபையிலே போய் சோதனைலாம் நடந்திருக்கு, பார்த்துருப்போம். ஏன் அப்ப அங்க போறாங்க? அவங்களுக்கு என்ன தேவை? ஈடிக்காங்கலாம் பண்ண அவசியமா? இல்ல களங்கம் ஏற்படுத்தணும், அரசு அதிகாரிகள் மேலே சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னா, அப்ப ஏன் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் ஏன் தலைமறை வராது? இப்ப வர தலைமறைவு ஈடி தேடக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இந்த சாராய முறைகேட்டுல விசாகன் ஏன் தலைமுறை ஆகணும்? அவ்வளோ நல்லவர்களாக இருந்தால் போன கிட்டத்தட்ட 27,000 கோடி 27,000 கோடி இந்த செந்தில் பாலாஜி உள்ள போனதுக்கு அப்புறம் அது எப்படி 27,000 கோடி? மாநில சுயாட்சி பேசுறீங்களா? 2,000 கோடி தரல, நாங்க போய் சண்டை போட தெரியுத அப்படின்னா என்னன்னா, உள்ளடி வேலை பார்த்துட்டாங்க. திமுகவை மிஞ்சதுக்கு அதுக்கு ஆளு யாருமே கிடையாது. அவங்களுக்கு தெரியும் ஒரு தப்பை பண்ண போறதுக்கு அப்புறமா எப்படி தப்பிக்கலாங்கிறது தெரியும். இல்லை மக்களுக்கு தெரியாதா இவங்க பண்ண கூத்து? பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வச்சு வாங்கி அதில் தமிழ்நாடு முழுதும் பலாயிரம் கோடியை சுருட்டியது யாருக்கும் தெரியாதா? அந்த அளவுக்கு மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்களா எனக்கு தெரியல. அப்படியே மறந்துடணும். ஈடியை அறிமுகப்படுத்தினா இதே திமுக காங்கிரஸ் கூட்டணி, அதுக்கப்புறம் இவங்க சௌரியத்துக்கு வேண்டாம்னா ஈடியவே கலைச்சிடணுமா இப்படின்னு சொன்ன இந்த திமுக காரங்க தான். 1 ரூபா 2 ரூபா இல்லை, 27,000 கோடி செந்தில் பாலாஜி சிறைக்கு போனதுக்கு அப்புறமா அதுக்கு அடுத்து 27,000 கோடியையும் என்ன பண்ணணும்னு தெரியாம உதயநிதி தலைமை ஏற்று கிட்டத்தட்ட சின்ன புள்ள தினமா செலவழிச்சு, சின்ன புள்ள தினமா பலாயிரம், ஒரு ஆள்கிட்ட 10,000 கோடியை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? அந்த கூத்துல நடந்திருக்கு. அது அம்பலம் ஆயிட்டு. எல்லாம் இவங்க ஆடியோ வீடியோ எல்லாமே இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில தாறுமாறான செலவு, தாறுமாறுனா கூத்தடிக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஈடிக்கு எல்லாமே கிடைச்சிக்கிச்சு. நெருங்கும் போது கரெக்டாக தீர்ப்பு. இதை கொண்டாடுது. இதை ஆர்எஸ் பாரதி அவர்கள் இப்போ பெருசா அப்படியே பெரிய சாதனை, மத்திய அரசுக்கு வச்ச குட்டான். நீங்க மத்திய அரசு போய் எப்படி காலில் விழுந்தீங்கன்னு அது யாருக்கு தெரியும்? விழுந்துட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன், நான் அப்படிதான் பார்ப்பேன். இவ்வளவு தூரம் கிட்ட நெருங்கி வரும்போது எப்படி அப்படியே மாறும்? இது எப்படி மாறும்? அப்ப நீங்க வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஈடி 1000 கோடி கணக்காமிச்சு 1000 கோடி முறைகேடு நடந்திருக்கு, ஈடியோட குற்றப்பத்திரிகை தாக்கல். இப்ப அதே பொய்ன்னு சொல்ல வேண்டியதானே. இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதான். அரசு அதிகாரிகள்ல விசாரிச்சது எந்த விதத்துல நியாயம்? அதே அரசு அதிகாரிகள் மட்டும் தலைமறைவாகலாமா? அவ்வளோ நல்லவர்கள் எதுக்கு போய் ஓடி ஒழியணும்? ஈடி கூட்டுச்சுன்னா போய் விசாரணைக்கு ஆஜராக வேண்டியதுன்னு எப்படி போய் ஓடி ஒழிகிறாங்க? செந்தில் பாலாஜி வழக்கில் அவர் தம்பி அப்ஸ்காண்டு. இப்போ உதயநிதி கிட்ட நெருக்கும் போது அவ்வளோ பேர் ஓடி போயாச்சு, எல்லாம் ஃபாரின் போயாச்சு. அதுவும் எங்கெங்க இருக்கிறாங்க, எந்தெந்த கண்ட்ரியில் இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கிட்ட நெருங்கும் போது தடை. எல்லாம் பேசுனது தான், யாருக்குமே நம்ம பேசியிருப்போம். நான் தான் சொன்னேன்னா, திமுக கிட்ட நெருங்கும் போது கரெக்டாக சால்வ் பண்ணிடுவாங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட டீலிங் பேசியிருப்பாங்க. என்னன்னா, அந்த அரசு, அதாவது பாஜக அரசை குற்றம் சொல்ல யாரும் விரும்பல. அதே நேரத்தில் இது போன்ற செயலை துரிதப்படுத்தி
அதுல உண்மைத்தன்மையை கண்டறியணுங்கிறது வந்து எல்லாருடைய கோரிக்கை. ஆனா ஏன் இப்படி பண்றாங்க? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குன்னா இருக்கு. இதே வாய் தானே சொல்லுச்சு பாஜக வந்து நீதித்துறையில ஃபுல்லா கையில் எடுத்துக்கிட்டாங்க. அதை எப்படி இவங்களுக்கு எதிர்ப்பா குற்றம் வரும்போது அப்படி சொல்லிக்கிற வேண்டியது. எல்லா நீதித்துறையில வந்து பாஜக ஆக்கிபேட் பண்ணிட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களாம் வந்து நீதிபதியா போட்டாங்க அப்படின்ட்டு. சரி, அவர் சொல்லியிருக்காரு, கொடுத்துருக்காரு. அதை விட மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து இப்படி சொல்லிக்கலாமே, 1000 கோடி ரூபாய் ஈடியில் வந்து, அதாவது டாஸ்மாக் முறைகள் நடந்து வந்து அதுவே பொய், அது என்ன இடைக்கால தடை, அது மொத்தமாக முடிச்சுட்டு போயிருக்கலாமே. அவங்களே சொல்றாங்க தவறுலாம் பண்ணல, கரெக்டாக நடந்திருக்கு, இது எப்படி அப்படின்ட்டு. 27,000 கோடி கணக்கு என்ன அப்போ பாட்டில் இத்தனாயிரம் கோடிக்கு மேலே இபி எலக்ட்ரிக் செக்டரில் மாட்டினாங்களே, அதுக்கு என்ன கணக்கு? வழக்கை எடுத்தாங்கன்னா கையினா அவங்க முழு அதிகாரம் ஈடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அவங்க வேலையை தான் செய்வாங்க. இல்லை அவங்களுக்கு திட்டமிட்டே உள்ளே போகணுங்கிறது ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சியா என்னது? சரி, அப்படி காழ்ப்புணர்ச்சியா இருந்தாலுமே இனி ஒரு உள்ள தப்பு பண்ணாதவங்களா? எனவே பக்காவாக பிளான் பண்ணி யாரை பார்க்கணும், எப்படி எப்படி காலில் விழணுங்கிறது நான் சொன்ன மாதிரியே, யாருக்குமே நான் சொன்ன மாதிரியே நடந்துட்டு இதான் நடக்கும். கிட்ட நெருங்கி வரும்போது கரெக்டாக வந்து எப்படி வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் திமுக இறங்கும். உதாரணத்துக்கு 99 கூட்டணி அவங்களுக்கு இந்த கொள்கைன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் கோவம் வெறி ஏறுது மண்டைக்கு. அவங்கள விடுங்க, இந்த கூட்டணி கட்சி இதான் அவங்க கொள்கையா? பிஜேபி கூட நான் கூட்டணி வச்சுனா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை வரக்கூடிய தேர்தலில். ஆனால் கூட்டணி வைக்க மாட்டாங்க. ஏன்னா சிறுபான்மை ஓட்டு, கிறிஸ்தவர்கள் ஓட்டுலாம் ஏமாத்தணும் இல்லை, நாங்கள் தான் பாதுகாவலன்னு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு படி என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட குறிப்பிட்ட சீட்டு பாஜக உள்ளே போயிடணும், சட்டசபைக்கு உள்ளே போயிடணும். அதுக்கு வந்து டிஎம்கே வந்து டம்மியான கேண்டிடேட்டை போடணும். நீங்கள் ஆண்டுகிட்டு போங்க, நீங்கள் ஆட்சியில் கூட வந்துருங்க. ஏன்னா பாஜகவுக்கு வந்து டார்கெட் என்னன்னா, இந்த தேர்தல் கிடையாது, அதுக்கு வரக்கூடிய அடுத்த சட்டமன்ற தேர்தலாம் டார்கெட்டு. அது சிஎம் கேண்டிடேட்டு கூட ஆள் ரெடி பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட. அது டார்கெட் ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்போ இவங்களுக்கான வேலை இதுதான். அப்போ ஏன் இதில் பின்வாங்குச்சு இடி? அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நியாயமா? அப்பெல்லாம் நீதிபதிகள் ஏன் இந்த மாதிரியான வார்த்தையை வந்து பேசலை, சொல்லலை? நான் சொன்னேன், திமுக வந்து கை தேர்ந்தவர்கள். நான் பேசக்கூடாது, பல பேச்சாளர்கள் வந்து கடுமையாக வந்து விமர்சிச்சிருப்பாங்க திமுகவை. எந்த எல்லைக்கு வேணாலும் போயிடுவாங்க, நான் சொல்ல விரும்பலை. எனவே வழக்கம் போல் தப்பிச்சுட்டாங்க. வழக்கம் போல் திமுக ஆட்சியை பிடிக்கும், அப்படியே ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவாங்க, நல்லவங்கள் போலவே அப்படியே பெரட்டி குரட்டி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. எல்லாமே திட்டமிட்டபடி தான் நடந்திருக்கு. இதில் ஒன்றும் பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் வழக்கமாக ஏமாற்றம் வந்து மக்களுக்கு தான். 27,000 கோடி மக்கள் வரிப்பணம், அவ்வளோதான், முடிஞ்சுது. சிறுபான்மை காவலன் பாதுகாவலன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பணத்தை இந்த 27,000 கோடியில் நீங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கலாமே, எவ்வளோ செய்யலாமே? நான் அந்த 27,000 கோடி சொல்கிறது பல பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசுறதை தாண்டி அதில் முறைகேடு நடந்திருக்கு. 27,000 கோடிக்கு மேலே செந்தில் பாலாஜி சிறை சென்றதுக்கு அப்புறமா அந்த இடைப்பட்ட நாட்களில். அதனால நான் 27,000 கோடி நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இந்த 27,000 கோடியில் நீங்கள் அவ்வளோ சிறுபான்மை பாதுகாப்பு அந்த மக்களுக்கு செஞ்சுருக்கலாமே, இஸ்லாமிய சகோதரர்களுக்கு செஞ்சுருக்கலாமே, கிறிஸ்தவ மக்களுக்கு செஞ்சுருக்கலாமே. நிதி 2,000 ரூபா கொடுக்கலையா, 2,000 கோடி கொடுக்கலையா பள்ளி கல்விக்கு? இல்லை அன்பில் மகேஷ் சொந்தக்காரங்களாம் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த சினிமாவை கை வச்சாங்க தெரியுமா, இடி இவங்க பண்ண பணத்தை, டாஸ்மாகில் அடித்த பணத்தை இதில் மாற்றுறதுக்கு. அதில் கிட்டத்தட்ட சொல்கிறாங்க அவங்க தான் எல்லாமே கூட்டுக்கலவாணி மாதிரி செயல்பட்டதாகவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ பேசினார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள். 2,000 கோடி நாங்கள் போடுற காசு, அப்படி அழுது போடணுமா? மக்களுக்கு தானே செய்றீங்க, பெருந்தன்மையாக செஞ்சுட்டு போக வேண்டியது தானே. அது என்ன பேச்சுன்னு தெரியல. ஆட்சிக்கு வர வேண்டியது நாங்கள் தான் செஞ்சோம், நீங்கள் செய்யலை, உங்கள் கடமை அது. ஆட்சியில் கொண்டு உங்களை உட்கார வச்சிருக்கீங்க, கடமை, பெருமை. அது என்ன பெருமை பீத்துன்னு தெரியல. இவங்க வீட்டு காசை போட்டு செஞ்ச மாதிரி நாங்கள் அது செஞ்சோம், நாங்கள் இது செஞ்சோம். இது ஒரு பீத்தான்னு தெரியல. இது எந்த கட்சியாலும் எடுத்துக்கிடுங்க, அதிமுகவெல்லாம் எடுத்துக்கிடுங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க, மக்கள் வரி பணத்தில் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதெல்லாம் யாருமே இப்படிலாம் பெருமை பீத்தவே கூட என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி நாங்கள் வந்து மிட்டா மிராசு எங்கள் கை காசை போட்டு செஞ்சோம்னா நீங்கள் பெருமை பீத்திட்டு போங்க. நாங்கள் செஞ்சோம், நீங்கள் செஞ்சோம், 10 பைசா நான் விட்டா அந்த திமுக இப்போ கொள்ளையடிச்ச காசில் எப்படி வேணாலும் செய்வாங்க. வெளிப்படையான குற்றச்சாட்டு. நான் சொல்லுதானே, முழுக்க இதில் வந்து தில்லாலங்கடி வேலை பார்த்து, அது நான் யாருக்குமே பேசல தான், கை தேர்ந்தவர்கள், அதில் இவர்களை மிஞ்சி யாரும் இல்லை. மொத்தத்தில் மக்கள் தான் ஏமாறுறீங்க. இந்த ரவுண்டு திமுக அடுத்த முறை ஆட்சிக்கு கண்டிப்பாக வரும். அதிமுகவுடான கூட்டணி, அதிமுக எப்படி போனாலும் எங்களுக்கு அவ்வளோ கிடையாது, எங்களுக்கு ஒரு 20 சீட் வர எங்களுக்கு உள்ளே போயிடணும் அப்படின்ட்டு நல்ல முறையில் நல்லபடியாக தேர்தலை சந்தித்து அழகான ஒரு கட்டமைப்பை பாஜக வந்து வழி எடுத்தது, கையெடுத்து நடத்துனது. மொத்தமும் ஏன் சொதப்புன்னு தெரில. இப்படி ஒரு சொதப்பலும் எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு காலத்திலையும் தமிழகத்தில் பாஜக வந்து ஆட்சிக்கு வர முடியாது. யாருக்கிடவே இந்த கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் என்னன்னா,
இது வந்து போட்டி போட்டில் அந்த பாஜக ஆட்சிக்கு வராது. அப்படியே சும்மா சரி ஒரு 2 சீட்டு 3 சீட்டு இந்த கூட்டணிக்கு போடாங்க தெரியுமா? திருமாவளவன் அவர்கள் எப்படி திமுகவில் இருந்தால் தான் திருமாவுக்கும் ப்ளஸ் திமுகவுக்கும் ப்ளஸ்ங்கிறது தெரிஞ்சு அதில் இருக்காரு. 2 சீட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்க. அவங்க வேலை பார்த்து பணம் செலவழிச்சு எல்லாம் பண்ணாங்க, ஜெயிச்சுடுவாங்க. அந்த மாதிரி தான் பாஜக 4 சீட்டுப்பா விட்டு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துச்சு, இப்போ வரை இருக்கு. வெளிப்படையாக சொல்லலாம். அந்த கட்டமைப்பை நாடாளுமன்ற தேர்தலுக்கு மாற்றினார் ஒருத்தர் அண்ணாமலை. இப்போ அவரு வந்து டம்மி ஆக்கி வச்சுட்டாங்க. அவர் சைலண்ட் ஆகிட்டாரு. ரைட், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்படி போனுச்சுன்னா ஒரு காலமும் வந்து பாஜக மேலே தான் கெட்ட பேர் வரும், மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு ஈடி திரும்பவும் வந்து அந்த இடைக்கால தடை எப்போ எலெக்ஷன் முடிவு வரைக்குமா எனக்கு தெரியல. மொத்தத்தில் ஏமாளி மக்கள் தான். நன்றி, வணக்கம்.